வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ரெகுலராகவே வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். இந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் நான் கவர் பண்ணும்போது ரீசெண்ட் அப்டேட் அது சம்மந்தமாக எதாவது இருந்ததுன்னா அதுவுமே சொல்லுவேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 2020ஆம் ஆண்டிற்கான ஸ்வச் சர்வேக்ஷன் விருதில் 2வது இடத்தை வென்ற நகரம் எது? சூரத். 2020ல் ஸ்வச் சர்வேக்ஷன் விருதில் 2வது பிளேஸ் பெற்ற நகரம் வந்து சூரத்து. அதே போல் 2024ல் இதே ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸு சூரத்க்கு உண்டு. அதுவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சூரத் மட்டும் இல்லை, ஜபால்பூர், ஆக்ரா இந்த பிளேஸ்க்கெலாமே உண்டு. ஈவன் 10 lakhsக்கு மேலே பீப்புள் இருந்தாலும் இவங்க வந்து அந்த க்ளீன் ஏர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இந்த விருது எதுக்காக மெயினாக அதுவும் தெரிஞ்சுக்கங்க. 7th செப்டம்பர் ஒவ்வொரு வருஷமும் 7th செப்டம்பர் என்ன கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் க்ளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் க்ளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ் இதை கொண்டாடுறதுக்காக தான், இதை பொறுத்து தான் இந்த விருது கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 2024ல் சூரத் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வரும். அப்புறம் க்ளீனஸ்ட் சிட்டி அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டோர். ஓவராலாக க்ளீனஸ்ட் சிட்டி பார்த்தீங்கன்னா இண்டோர். அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து வரலாம். 2019 மனித மேம்பாட்டு குறியீட்டு வரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? நூற்றி 29. இது வந்து 2019ல். ஆனால் 2023 2024ல் பார்த்தீங்கன்னா 134வது பொசிஷன். 134 மனித மேம்பாட்டு குறியீட்டு வரிசையில் இந்தியாவோட இடம் 134. இது வந்து ரீசெண்ட் அப்டேட், இதுவும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. இந்தியாவின் முதல் வெற்றிகரமான அணுசக்தி சோதனை திட்டத்தின் பெயர் என்ன? ஸ்மைலிங் புத்தா. ஃபஸ்ட்டு வெற்றிகரமான அணுசக்தி சோதனை திட்டம் வந்து ஸ்மைலிங் புத்தா இந்தியாவோடது. இது மற்றது எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. இந்த ஆப்ரேஷன் விஜய் இருக்கு இல்லையா, இது வந்து கார்கில் வார் சம்மந்தப்பட்டது. ஆப்ரேஷன் சக்தி இது வந்து இன்னொரு ஆர்ஆர்பி எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க, நீங்கள் அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது பொக்ரான் 2 5 அணுகுண்டு சோதனைகளை நடத்தியது. இதுவும் அணுகுண்டு சம்மந்தப்பட்டது தான். இது வந்து ஒரு 1998ல். இந்த ஸ்மைலிங் புத்தா ஃபஸ்ட்டில் வந்தது. இது 1998ல். பொக்ரான்னு அந்த வேர்டு வந்தாலே ஆப்ரேஷன் சக்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் அணுகுண்டு சோதனை. பொக்ரான் 2 5 அணுகுண்டு சோதனை நடந்தது. அது வந்து ஆப்ரேஷன் சக்தி. பட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா. பின்வருவனவற்றில் முன்ஷி பிரேம்சந்தால் எழுதப்பட்டது எது? சேவா சதன். 1920ல் ஜான்சியில் சத்தார் ஆற்றின் அருகே பண்டித் ஹரிசங்கர் பிரம்மச்சாரி மாற்று பெயரை பயன்படுத்திய பிரபலமான புரட்சியாளர் யார்? சந்திரசேகர் ஆசாத். காய்கறிகளில் மட்டுமே நிபுணத்துவம் பெற்ற விவசாயிகள் உள்ள பிராந்தியம். இந்த வகை விவசாயம் இவ்வாறு அறியப்படுகிறது. ட்ரக் வேளாண்மை. ட்ரக் வேளாண்மை காய்கறிகள் மட்டுமே நிபுணத்துவம் பெற்ற விவசாயிகள் உள்ள பிராந்தியம் இந்த வகை விவசாயம் என்று அறியப்படுகிறது. ட்ரக் வேளாண்மை.
புதுதில்லியில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை 2019 பெண்களுக்கான ஒற்றையர் 10M ஏர் ரைஃபிள் போட்டியில் எந்த இந்திய துப்பாக்கி சுடும் வீராங்கனை தங்கப்பதக்கம் வென்றார்? அபூர்வி சண்டேலா. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுனால இப்போ வந்து ஒலிம்பிக்கில் யாரெல்லாம் இந்த தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க, எத்தனை பதக்கம், இந்தியாவுக்கு எத்தனாவது பதக்கம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் கூட நம்ம சேனல்லே ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் சம்மந்தப்பட்டதே ஒரு வீடியோ இருக்கும், அது கூட பார்த்து கூட தெரிஞ்சுக்காங்க. இல்லை நீங்கள் கூட நோட்ஸ் எடுத்து தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா மேபி இது ஒலிம்பிக் சம்மந்தமான கொஸ்டின் வர்றதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அரசியலமைப்பிற்காக மற்ற நாடுகளிடமிருந்து அம்சங்களை கடன் வாங்கியதற்காக விமர்சிக்கப்பட்ட போது அரசியலமைப்பின் அடிப்படை கருத்துக்களில் யாரும் காப்புரிமை உரிமைகளை கொண்டிருக்கவில்லை என்று கூறியவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர். இவர் தான் சொன்னார். இவர் சட்ட மேதை, அதுவும் தெரியும். டாக்டர் BR அம்பேத்கர் சட்ட மேதை. இவர் தான் அப்படி சொல்லியிருக்காரு. காப்புரிமை யாரும் அதுக்கு கொண்டிருக்கவில்லை, அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காப்புரிமைனா அந்த காப்பிரைட்ஸு, அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில புக்ஸுக்கெல்லாம் காப்பிரைட்ஸ் உண்டு இல்லையா, அது மாதிரி யாரும் கொடுக்கல, அதனால் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. இந்திய கொடி சட்டம் 2002 படி இந்திய கொடி மற்ற நாடுகளின் கொடிகளுடன் ஒரே நேர்கோட்டில் காட்டப்படும் போது அதன் நிலை என்னவாக இருக்க வேண்டும்? வலது பக்க ஓரத்தில் இருக்க வேண்டும். லிட்மஸ் கரைசல் டேஷிலிருந்து பெறப்படுகிறது? லைக்கன். நவம்பர் 2020 மும்பையில் விடப்பட்ட கல்வரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பலின் பெயர்? INS வாகிர். இதெல்லாமே நீர்மூழ்கி கப்பல் தான். கரஞ்சு, கண்டேரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மும்பையில் விடப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் தான். அரிகாட் மட்டும் விசாகப்பட்டினம், மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மும்பையில் விடப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் விட்டுருக்காங்க. இப்போ 2020 விட்டது INS வாகிர். இயக்கத்தின் 3 விதிகளை முன்மொழிந்தவர்? நியூட்டன். பொது விவகார குறியீட்டு தரம் பப்ளிக் அஃபேர் இண்டெக்ஸ் 2020 படி பின்வரும் எந்த மாநிலம் நாட்டின் சிறந்த ஆளுகையுடைய வளர்ந்து வரும் மாநிலமாக உள்ளது? கேரளா. அதுபோல் கல்வியறிவு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் கேட்டாலும் கேரளா வரும். ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. இந்த ஒளிச்சேர்க்கை சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ரெகுலராகவே RRBயில் வந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒளிச்சேர்க்கை பற்றிய கொஸ்டின் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும் மரம், அதுக்கப்புறம் ஆக்சிஜனை அது ரிலீஸ் பண்ணும். நம்ம விடுற நமக்கு தேவையான ஆக்சிஜனை அது ரிலீஸ் பண்ணும், நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்கும். ஸோ மெயினாக அதுக்கு தேவை கார்பன் டை ஆக்சைடு, அது இருந்தால் தான் அதுக்கு ஒளிச்சேர்க்கை நடக்கும். ஓகேங்களா, அது தெரிஞ்சு வச்சுக்காங்க. அப்புறம் பச்சையம் வேணும், ஒளிச்சேர்க்கைக்கு மெயினாக அந்த பச்சையம் வேணும். அதிகப்படியான உரத்தின் நுகர்வு உள்ள இந்திய மாநிலம் எது?
உரம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாநிலம். நுகர்வுனா இங்கே அதான் மீனிங். பஞ்சாப். 2020 யுனெஸ்கோ குலர்மோ கேனோவின் பத்திரிகை சுதந்திர பரிசு டேஷுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜினத் பெடோயா லிமா. அசாமில் முதல் எண்ணெய் கிணறு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? டிக்பாய். உலகின் மிக நீளமான ரயில்வே பாதை எது? டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்காங்க, ஏன்னா இது ரயில்வே சம்மந்தமாக இருக்குது. முக்கியமான கொஸ்டின். டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே தான் உலகின் மிக நீளமான ரயில்வே பாதை. மே 2019 மும்பையின் கடைசியாக சிறைப்பிடிக்கப்பட்ட வெள்ளை புலி இறந்தது. அந்த புலியின் பெயர் என்ன? பாஜிராவ். புலி பேர்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். பாஜிராவ். கணினி பொறிகளின் தந்தை எனப்படுபவர் யார்? இது வந்து சிம்பிள் கொஸ்டின், தெரியும். சார்லஸ் பாப்பேஜ். கணினியின் தந்தை சார்லஸ் பாப்பேஜ். யுனிசெஃபின் இளைய நல்லெண்ண தூதரின் பெயர்? மில்லி பாபி பிரவுன். மே 2020 ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தை தாக்கிய சூறாவளியின் பெயர் என்ன? அம்ஃபான். நோபல் பரிசு பெற்ற கைலாஷ் சத்யார்த்தி பின்வரும் எந்த அமைப்புடன் தொடர்புடையவர்? பச்பன் பச்சாவோ அந்தோலன். நோபல் ப்ரைஸ் பற்றி கேட்குறாங்க. இது வந்து நம்மளோட தமிழ் புக்கிலே இருக்குது. ஏன்னா அந்த டாபிக் வந்து கவர் பண்ணுறாங்க. அது பார்த்துக்கோங்க. ஒரு டாபிக் வந்து எப்படி இருக்குன்னா, கைலாஷ் சத்யார்த்தி பற்றி இருக்கும், மலாய் அந்த பொண்ணு பற்றி இருக்கும், மலாலா அந்த பொண்ணு பற்றி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சில டாபிக் கவர் பண்ணுறாங்க நோபல் ப்ரைஸுக்கு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இவரது பார்த்தீங்கன்னா பச்பன் பச்சாவோ அந்தாலன். பின்வருவனவற்றில் ரவுலட் சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கை எது? விசாரணை இல்லாமல் சிறைவாசம். எதுவுமே விசாரிக்க மாட்டாங்க, சிறைவாசம் பிடிச்சிருவாங்க. அதுதான் ரவுலட் சட்டம். இந்திய உயர்நிலைப் பள்ளி மாணவ அணியால் உருவாக்கப்பட்ட மற்றும் நாசாவினால் ஏவப்பட்ட முதல் மாணவர் செயற்கைக்கோளின் பெயர்? கலாம் சத். பசுமை இல்ல வாயுக்களை அதிகமாக வெளியேற்றும் துறை எது? மின்சாரம். மெயினாக இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கொடுக்குற வாயு எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு கேட்கலாம். கார்பன் டை ஆக்சைடு, CO2. கார்பன் டை ஆக்சைடு தான் பசுமை இல்ல வாயு, மெயின் வாயு. பசுமை இல்ல வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு. வங்க இராணுவத்தின் நர்சரி என்று அழைக்கப்பட்ட இடம் எது? நர்சரி ஆஃப் த பெங்கால் ஆர்மி.
அவத். பின்வரும் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் காற்றின் மூலம் எரிசக்தி தயாரிப்பது மிக அதிகமாக உள்ளது? தமிழ்நாடு. நம்ம மாநிலத்தில் தான் பார்த்தீங்கன்னா காற்றின் மூலம் எரிசக்தி தயாரிக்கிறது அதிகமாக இருக்கு. பின்வரும் எந்த பாரம்பரிய தலங்களில் திராவிடம் சார்ந்த கட்டிடக்கலை உள்ளது? ஹம்பி. திராவிடம் சார்ந்த கட்டிடக்கலை ஹம்பி. கோனார்க்கில் சூரிய கோயில் இருக்கும். தனி வாக்கெடுப்புகள் என்பது சிறுபான்மையினர் தற்கொலை செய்வதற்கு சமமாகும் என நான் நம்புகிறேன் என ஆகஸ்ட் 27, 1947 அன்று அரசியலமைப்பு சட்டசபை விவாதத்தில் கூறியது யார்? கோவிந்த் பல்லப்பந்த். 1920 ஒத்துழையாமை இயக்கத்துடன் இணைந்த வேறு இயக்கம் எது? கிலாபத் இயக்கம். பின்வருவனற்றில் திறமையற்ற தொழிலாளர்களின் இடம்பெயர்வுக்கு காரணமாக இருப்பது எது? வறுமை. CSIR விஞ்ஞானிகள் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மரபணு ஆய்வை நடத்தியுள்ளனர். அந்த ஆய்வு எங்கே நடத்தப்பட்டது? லட்சத்தீவு. புத்த துறவிகளுக்கான விதிகளை கொண்ட புத்தகத்தின் பெயர்? வினயா பிடக். மகாத்மா காந்தி அரசியலில் தனது வழிகாட்டியாக யாரை கருதினார்? கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய ரயில்வேயுடன் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட 17வது மண்டலத்தின் பெயர் என்ன? கொல்கத்தா மெட்ரோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலே உங்களுக்கு வந்து ரெகுலராக வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த டெலகிராம் குரூப் லிங்க்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு PDF கொடுத்துருவோம், நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குரிய ஆன்சருக்கு வீடியோ சண்டேவே ரிலீஸ் பண்ணிவிடுவோம், அது சேனல்லே வந்துடும், அதுவும் பார்த்துக்கோங்க. இன்னும் RRB சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் RRB அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.